அப்போ நான் கடலுக்குள்ளார இறங்க என்ன தானே வழி? அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. கிங்கு நம்ம ஊரில் தாமஸுக்கு அவன் தான் ஆங்கரு. என்ன தான் தாமஸ் ஐயா காசு கொடுத்தாலும் இவன் நினைச்சா மட்டும்தான் இங்கே பணம் கூட நகரும். என்னம்ல ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்குத? இப்போ என்னத்த அசிங்கமாக பண்ணிட்டேன்னு கிடந்து குதிக்க நான் ஏன் இதெல்லாம் தெரியும்ல போறவன புதுசா அதுக்குன்னு இந்த இளவு காசுலையா? இழவு காசுனாலும் சரி, சாமி காசுனாலும் சரி, ஊர் நடத்துகிற சடங்கு காசுனாலும் சரி, பணம் தான். எனக்கு சொந்தமாக போட்டு வாங்கணும், அம்புட்டுதான். உனக்கு திருடனோட பொண்டாட்டியாக இருக்கணுமா திமிழனோட பொண்டாட்டியாக இருக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்க. நொட்டுவாங்க. நீ பார்த்து வச்சிருக்க வேலைக்கும் உனக்கு இருக்க பேருக்கும் எங்க அப்பா உனக்கு விருந்து வச்சு விழா எடுத்து வாங்க மாப்பிள்ளன்னு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. ஓஹோ, உனக்கு அதான் பிரச்சனையா? அவனுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அவன் இவனு பேசுன அம்பிட்டுதான். என்ன நினைச்சிருக்கிறியா? உங்கள்ட்ட பணம் வாங்க நான் ஏன் உங்க பணமா இல்லது தாமஸ் ஐயா தானே தர்றாரு. பேசுவேன். வேலைதான் பிரச்சனைனா உன் அப்பனே அப்படி தாண்டி உடம்ப வளர்த்துருக்கான். அப்பாவை மரியாதை இல்லாம பேசாதன்னு சொல்லுதம்ல. ஒரு சாவு கூட விடாம குடிச்சிட்டு கூத்தாடிக்கிறியா மயிராண்டியா? காசுக்காக உன்னை யோசிப்பு விட்டு புடவை பின்னாடி ஒளிஞ்சு கிடக்க அவனுக்கு என்ன மரியாதை? எவன் வீட்டு சாவுல குடிச்சிட்டு கும்மாளாண்டிக்கிறியா? எங்கல கிங்கு பெரிய அவனுக்கு கொடுத்த கொடையில நீங்க எல்லாம் சரியாவீங்களா? எல்லா ரோஸ்க்கு அப்பாவை அடிச்சுட்டாங்களா? லே காட்ஸா, அப்பாவாக போற சந்தோஷமா இல்ல? இருக்கம்ல, சந்தோஷமா இருக்கம்ல. இந்தா நல்லா சாப்பிடல, திமிர் எடுத்து தெரிய உடம்புல தெம்பு வேணும். சட்டி என்னல இதான் நீ உன் கூட பழப்பு நடத்தின சாவுக்கு கொடுக்குற மரியாதையா? இன்னும் என்ன நாளைக்குன்னு இப்படி கோளாறு பண்ணிட்டு தெரிய போற? காசு காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறல நீ. தாத்தா, என் தேவையில நான் தெளிவா இருக்கேன். எது? எல்லாரும் ஏமாத்துறதா? ஒருத்தனோட பேராசை தான் ஏன் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதையே பண்ணிடாத. இந்த ஊர்ல பிறந்ததுக்கு நான் தான் கஷ்டப்படுதேன். எங்க அப்பா எங்க போனான்? ஊருக்கே நல்லது பண்ணி செத்தானே என் பாட்டன் சாலமே, அவன் எங்க போனான்? இங்கனே இருந்து அவனுவ மாதிரி சாவ சொல்லுதியா? எனக்குன்னு ஒரு போட்டு, அதை வாங்கி நான் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். நான் சொன்னா கேட்கவா போறேன்? சும்மா வந்து நோண்டிட்டு என்ன சரக்குல அது கொஞ்சோண்டு அடிச்சதுக்கே சும்மா கிரு கிருங்குது. குள்ள ஏக்கர் மிஸ்ஸாக்காரு மீசக்காரா? தாமஸ் ஆகிட்டு கிளவாண்டு வந்தோம்ல. தற்கொலை ஆயில வந்ததெல்லாம் கிளம்பிக்கிட்டு குள்ளாது. எங்க நீ படிச்சு சொல்லு பார்ப்போம். எல்லாம் கேளுங்களே, இங்க படிச்சு சொல்ல போறாப்புல. நான் வேணா படிச்சு சொல்லுவானே. எவன்ல அது? ஏய் நீயா? இளவு வீட்டிலே பார்க்க எங்கே போனாலும் எங்களே ராவிக்கு தெரிய. என்னல வேணும் உனக்கு? இல்லைண்ணே, கடலில் வேலை பார்க்கணுங்கிறது கனவுண்ணே. என் கரகம் கரையில் வாட்டி எடுக்கிறானுவ. அதான் உன் கூட்டில் சேர்த்துக்கிறவேன்னு உன்னையே சுற்றி வரேனே. வேலை வேணும்னா தாமஸையா போய் பார்க்க வேண்டியது தானே. அதை எப்படி பார்ப்பான்? ராபர்ட் மவன் தானடா நீ. கிளவான இப்போ மவனே யாருன்னு தெரில. ஊரான சொல்லுவ பேய் கதையை பொய்யை நிரூபிக்க தாமஸையா போட்ட கிளவான்ட்டு கல்லுக்கு போனானுவ. பல நாள் கழிச்சு தான் வந்தானுவ. போனோமா 8 வருஷம் ஆயிட்டு. ஊரானுவ தலைக்கு ஏறின பயம் இன்னும் ஒளிஞ்ச பாடில்லை. அது எப்படி ஒளியும்? தான் ஞாபகம் வச்சுணுமா? அங்கே நிற்கல. அதுக்கு என்னென்னலாம் செய்ய சொல்லுத? அதானே, உன் கூட என்னைய சேர்த்துக்கிட்டேன்னா நானும் கடலை பார்த்துருவேன். நான் நிறைய படிச்சிருக்கேன்னு எனக்கு எல்லா விவரமும் அத்துப்படி. நீ என்ன சொன்னாலும் செய்தனே.
சேர்த்துக்கண்ணே. கடலுக்கு கொண்டு போகணே, ஏத்துக்கங்கண்ணே. எல்லாம் தெரியுங்க, படிக்காத எங்ககிட்ட என்ன கற்றுக்க போகிறேன். இல்லை நேரத்தை விரையும் பண்ணாமல் இது பொழைக்க ஏதாவது வழி இருந்தால் பரல போல. படிக்காமல் இருந்தாவது பொழைச்சிக்குவான். படிச்சுக்கிற தொலைச்சி விட்டு என்னத்தை பண்ண போகிறேன். தெரியும்ண்ணே, ராபர்ட் மாமனால லேஸில் கடலுக்குள்ளார போக முடியாதுன்னு தெரியும். காசு இல்லாமல் உங்ககிட்ட எதுவும் நவுலாதுன்னு தெரியும். சிறுக சிறுக சேர்த்தது. இதை வச்சுட்டு என்ன சேர்த்துக்கண்ணே. அண்ணா ரெடி. இது வேற நேரம் கிட்ட நேரத்தில் வடக்கால இன்னும் 2 மைல் போனோண்ணா. எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்க. இது எப்படிண்ணா ஃப்ரீடம் கரண்ட்டை வாங்கினேன். அட்வான்ஸ்டு ஜிபிஎஸ் மட்டும் இல்லை, எக்கோ கனெக்ட் இருக்கிறதுனால மீன்வழி பாதையும் காட்டும். நல்லா இருக்குல்ல விவரம் தான். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். லேய் நெருங்கிருச்சுல, பூசைக்கு ரெடி பண்ணு. போ போ. இல்லை எவனையும் காங்கல, நேரம் வந்திருக்கணுமே. சரி அவனுக்கு வரப்போ வரட்டும், நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொல்லுறது ஒருக்கா கேட்கீங்களா? இந்நேரத்தில் என்னல சொல்லணும் உனக்கு? பொருள் எல்லாம் இறக்கணும், பார்ட்டிக்காரங்களை வேற காங்கலன்னு கடுப்பில் இருக்கேன். இதெல்லாம் பரவ பேசிக்கலாம், வேலை கிடக்கு. போல அதை போய் பாருல. நான் இல்லைண்ணா, நான் சொல்லுறது ஒருக்கா காது கொடுத்து கேள. காதுலே கொடுப்பேன். நான் சொல்லுறதை கேட்கறது தான் உன் வேலை. வேலை நேரத்தில் கோளாறு பண்ணிட்டு தெரியுத, செவ்வில் கிழிச்சிருவேன். சும்மா கிளம்பி வாய் மட்டும் வேலையை பாடல. ஐயோ நான் சொல்லுறதை ஒருக்கா கேளுங்களேன். நல்லா கேப். சராசரி ஒரு பீஸ் 2 கிலோ இருக்கும். காய விட்டு 1/2 கிலோ தாண்டாது. லோடுக்கு 200 கிலோ காணும். ஆனால் இது பொணங்கணும் எனக்கு. நான் ஏதோ தப்பாக இருக்குண்ணா. பெட்டியை திறந்து பார்த்துலாங்க. எது பெட்டியை திறக்கணுமா? என்ன மப்பம் புத்தி எட்டி பார்க்கோ. அந்த ஆளுக்கு என்னாச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். ஒரு தடவை பொட்டியை திறந்துதா பாரு. எப்போ ஒன்று களவாணி பையில்ல சின்ன பிள்ளை போட்டு இல்லை. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வேலை இருக்கு.
தூக்கல லேய் கொடுக்கறத தின்னுட்டு பொத்திட்டு சொல்றத செய்யறதா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா அப்படியே கரைக்கு ஓடிரு. இங்க என்ன நடக்குங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு தான் சொல்லுதேன், அது திறந்து பாரு, அப்ப தெரிய முடிவு யாருன்னு. ஓவரா பேசுற. கடல்ல சும்மா சும்மா கை நீட்டுதா? நீ வாய மூடி சும்மா இருக்க மாட்டல? கதாளி பையன் மாவன் இல்லைண்ணே. சரி சரி விடல, நான் பேசுனதுல மனசில் போட்டு உழைப்பிக்காது என்ன, பிறகு பூசிக்கலாம். இல்லை அவனை இறங்க சொல்லு. நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. காட்டல Go on now, give it. போட்டு திருப்பி வை. தூக்குங்களா என்னல பாத்துக்கிட்டு அவங்க அப்படியே நிக்கிறானே, தூக்குல அவன. Don't fucking shout at us. How are you down? Shut up and take it, please. It's India. What is an issue? You know what you are doing. Bro, what the hell? Bro. புரியுதா இல்லையா நீ சொல்றது? போட்டு சீக்கிரம் சீக்கிரம்ல. Stop whatever you're doing and surrender. I repeat, surrender. Speed up. Speed up the ball. What the hell is happening? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நிறுத்திட்டு எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. I repeat, surrender. இப்பவே போட்டை நிறுத்துங்க. கடைசியா சொல்றேன், போட்டை நிறுத்துங்க. Fire! சொல்றத கேட்கலன்னா அடுத்த குண்டு உங்க மேல படும். உங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. சரண்டர் ஆயிடுங்க. நேரம் துறமுக முழுக்க சுத்தி வளைச்சிருப்பானுல. இவனை இப்ப எங்க போய் சேர்க்க? விடியல வர எங்கேயும் போக முடியாது. விட்டாதடா விட்டாத.
அவ்வளோதான். உனக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க இருக்கோம்ல, விட்டுறதில்ல. எந்த இல்லை, எந்த இல்லை. நெஞ்சு சாதாரண கடலுக்காக ஒரு உயிரை வாரி கொடுத்து நிற்கும்ல. ஏதோ தப்பா இருக்குண்ணா. பெட்டியை தந்து பார்த்துலாம். அது திறந்து பாரு, அப்ப தெரிய முடியுது யாரு. கடல்ல வேலை பார்க்கணுங்கிறது கனவுனே. கிழவன் கடையில வாட்டி எடுக்கிறானுங்க. அதான் உன் கூட்டில் சேர்த்துக்கிறவேன்னு உன்னையே சுற்றி வரேனே. ராபர்ட் மகன் தானே நீ? கத்தாடி பையன் மகன் இல்லைன்னு அது திறந்து பாரு, அப்ப தெரிய முடியுது யாரு. சேக்காளி சாவுன்னு சொன்ன கிடைக்காத. இங்க வருப்பா, கண்ணு கிளங்குது. ரசனப்படுதியா? அண்ணே சும்மா இருக்கீங்களா? செத்ததுங்க சேக்காலிண்ணே. ரத்தம் கசியது கூட தெரியாம என்னத்துக்கு இப்ப முறுக்கிட்டு கிடக்க? சாவை தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. விதி என்னத்தை அவன் விதியால சாவல, ஒருத்தனோட வினையால செத்துருக்கான். அந்த வினைய வேரோட அறுத்தாதான் இவன் சாவுக்கு மரியாதை. ராபர்ட் ரத்தம் இல்லை, அதான் நெசத்தை தெரிஞ்சுக்க அவனே கிளம்பிட்டான். அவனை நீதாமல கூட்டிட்டு போன. அவனுக்கு மாப்பே கிடையாது. எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கான். நம்ம ஊர் கடலுக்கு மட்டும் இந்த சாபம் இல்லைன்னு என் பிள்ளையையும் வீட்டுக்காரரையும் இழந்திருக்க மாட்டேன். அப்படி என்ன இருக்கு அந்த கடலுக்குள்ள? ஏன் உள்ள போகக்கூடாது? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல விட்டுரு, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏலே போவாதல கிங்கு, போவாதல. நான் சொன்னதை கேளு, போவாத கிங்கு. அப்ப எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி தூவத்தூர் சீரும் சிறப்புமா ரத்தனமுமா இருந்தது. ஊரே மக்கள் நடமாட்டமும் மீன் வாசமுமா இருக்கும். ஊர் அப்படி இருந்ததுக்கு முக்கியமான காரணம் உன் தாத்தன், எங்க சாலமன் ஐயா. மாட்டுனே ஐயா, சால்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிடு. சரிங்கய்யா. அனாதையா இருந்த என்ன உங்க ஐயா சால்ஸை போலவே புள்ள மாதிரி வளர்த்தார். ஏன் பாடுனா
நம்ம ஊரோட சிறப்பே நம்ம குலத்தொழில் தான். கூலிக்கு அட்டை பிடிச்ச காலம் போய் அவர் போட்டில் தான் ஊரே கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. செல்வ செழிப்போட நம்ம மக்கள் இந்த தொழிலையே பண்ணி பழகிட்டாங்க. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ திடீர்னு கடல் அட்டை பிடிக்க போனவங்க போனமாக கரை ஒதுங்க ஆரம்பித்தாங்க. நாளுக்கு நாள் சாவோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சு. இதை சரி செய்ய சாலமன் ஐயா தேடி போன ஒருத்தர் தான் ஸ்டீஃபன் போஸ் ஐயா. ஆக வழியா தெரியாமனு வைப்பாரு, அவனுங்களெல்லாம் வெளுத்து வாங்குவாரு. நீ ஒவ்வொரு தேங்காய் ஏறி கல்ல கறி போய் தின்னுட்டு இருக்க. மிலிட்டரியில் இருந்ததுனாலேயோ என்னவோ போஸ் ஐயாவை ஊரே பயங்கலந்த மரியாதையோட தான் பார்க்கும். டேய், கடல் அட்டையை பிடிக்கிறது நாம பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கிறது தானே. இது ஒன்றும் புதுசு இல்லையே. இதுல எப்படி விழுந்து சாவதானுவா ஒண்ணு விளங்கலையடே. குல தொழில் தான், ஆனா இந்த ரகம் ஆழ்கடல்ல மட்டும்தான் கிடைக்கும். அதான் சந்தையில் எதுக்குன்னு தனி மவுசு இருக்கு. இதை எடுக்க போய் ஆழக்கடலோட அழுத்தத்துல ஆயசம் முடிச்சுக்கிறானுவோ. அப்ப எதுக்கு போறானுவ? ஆசை ஆற விட்டது. அவ சரி, இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்கிய? பாட்டம் போட்டம் காலத்துலலாம் முத்து குளிச்சவனுவா, பகுமானத்துல எல்லாத்தையும் மறந்துட்டானுவோ. இப்போ அதை அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா பழச்சுக்குவானுவோன்னு நினைக்கேன். அதான் உன்னை தேடி அந்தோணி கேட்டு வந்திருக்கியோ. நீ உதவலனா ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் தகப்பனை இழந்து தருதலையா நிற்பான். உன்னோட முடிவுல தான் பல உசுறு கிடக்கு. போஸ் ஐயா கேட்டுக்கிறதுனால ஆண்டனி ஊர் மக்களுக்கு முத்துக்குளிக்க சொல்லித்தர போனார். ஆண்டனினால ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த ஊர் ஜனங்களுக்கு நெஞ்சில் ஈட்டி இறங்கின மாதிரி ஆண்டனியோட பணம் கரை ஒதுங்குச்சு. நம்பிக்கை இருந்த ஜனங்க இனி இந்த விளங்காம போன ஊரோட தலையெழுத்து இதுதான்னு வலியோட வாழ பழகின அவங்களுக்கு அடுத்த அடி இடியா விழுந்துச்சு. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர்க்காரனை செத்தது கடல் அட்டை எடுக்க போய் இல்ல, நம்ம எல்லாரும் நம்பின ஒருத்தனோட பேராசையால தான் இது. இந்த தங்கத்துக்காக தான் ஊர் மக்களை மிரட்டி சித்திரவதை செஞ்சு கடல்ல இருக்க தங்க புதையலை எடுக்கிறதுக்காக கொன்றிருக்கான். ஆழ்கடலோட அழுத்தம் தாங்க முடியாம உசுரை விட்டுருக்கானுவ நம்ம பயலுவ. இவன் ஒருத்தரோட தங்க பசிக்கு ஊரையே இறை ஆக்கியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்தோணிய சேக்காலின் கூட பார்க்காம கொண்டிருக்கான். இவனை என்ன செய்ய? நம்ம ஈரக்கொலை அத்தவனை என்ன செய்யன்னு எங்க கிட்ட கேக்கிய? என்ன பாத்துட்டீங்க? அடிச்சு கொல்லுங்களே. அதோட எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்ச ஊருக்கு அப்ப தெரியாது அந்த சாவுதான் சாபம். அடுத்த நாள் போஸோட உக்கிரம் ஊரையே சூறையாடுச்சு. மீன் வாசம் வீசின ஊர்ல பெணவாட வீச ஆரம்பிச்சது. ஊர் முழுக்க மரணங்களும் செவி அடைச்சாலும் ஊர் மக்கள் வாழவும் முடியாம சாவவும் முடியாம சாலமன் ஐயாவை தேடி போனானுவ. ஆனா சாலமன் ஐயாவை காங்கல. அவரோட வீடே பொணக்காடா கடந்துச்சு. உங்க ஐயா சார்லஸ் தவுத்து மொத்தமா இருள் சூழ்ந்த ஊரை காப்பாத்த ஒரு புனிதர் வந்தார். அந்த சடலம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. இந்த ஊரை காப்பாற்றணும்னா கடல் அடக்கம் தான் ஒரே மார்க்கம். ஆனா அதோட கடலை நீங்க மறந்துடணும். ஊரா கடலா முடிவு உங்களோடது. அவர் சொன்னதை மக்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் சொன்ன அந்த கடலடக்கம் 600 வருஷமா நல்லது மட்டுமே எண்ணி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம ஆசை
குரோதம் விரோதம் வன்மம்னு இல்லாமல் வாழ்ந்த ஒரு நல்ல உசிருக்கு கொடுக்குற உச்சக்கட்ட மரியாதை கடலடக்கம். அப்படி தூய்மையான உசுரை கடலடக்கம் செய்தப்போ கடல்வாழ் உயிரினம் எல்லாம் சேர்ந்து மரியாதை செய்யும். மீனோட வளமும் மீனவனோட நலமும் காக்க தான் இந்த ஐதீகம்னு சொல்லுவாவ. விதி விட்ட வழின்னு அந்த துஷ்ட உயிரை கடலடக்கம் பண்ண இந்த தங்கத்தோட ஆசை யாருக்கும் வந்துடவே கூடாதுன்னு அந்த தங்கத்தை அவரோட சவத்தில் உருக்கி ஊத்துனாங்க. உருக்கி ஊத்துன தங்கத்தோட வெப்பத்தை போசையா ஊரையே உணர வச்சார். அப்போலேருந்து இப்போ வர கடலுக்குள்ளார கால் வச்ச எவனையுமே காங்கல. போஸோட ஆவி சாலமையா வம்சத்தை சும்மா விடாதுன்னு ஊரில் யாருமே சார்லஸை சேர்த்துக்கல. அதுவும் விதிதான்னு நான் சார்லஸை என் கூடவே என் பிள்ளையா வளர்த்தேன். ஆனால் அந்த பாழா போன கடல் அவனை சும்மா விடலையா, உன்னையும் சும்மா விடாதியா. பயமா இருக்கியா? நான் உயிரோடு இருக்க வர உன்னை அந்த கடலுக்குள்ளே போக விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. கிங்க ஓட்டுநர் யாருன்னு பாருல, நான் வந்துருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், விட்டுற மாட்டேன். என்னல நடக்கீங்க சொல்லுங்களேன். 35 வருஷமா கடைபிடிக்கிற வழக்கம்ல காட்டுப்பு சில கடக்க கடல் அறுக்கிக்கு நான் கொடுக்குற காணிக்க கன்னி பொண்ணுங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செஞ்சு அந்த
இந்த கடலுக்கு காவு கொடுத்தாதான் அந்த பேயோட பசி அடங்கும். அதோட ரத்த வெறி தண்ணீரை வர இதை செய்யறத தவிர வேற வழியே இல்லை. அப்ப இத்தனை வருஷமா பிள்ளையெல்லாம் காணாம போனதுக்கு காரணம் நாங்க தான். ஊர் முச்சந்தில வச்சு உரிச்சா விளங்கிடுவானுவ. கொண்டு போல என்ன பண்ணிடுவானுங்க? ஊருக்காண்டி கடலை வாரி கொடுத்தானுவ, கண்ணியை கொடுக்க மாட்டாங்களா என்ன? தாமசையாவை தாண்டி இங்கே ஒன்றால் ஒன்றும் பிடுங்க முடியாது. இங்கே அவர் சொன்னது தான் நடக்கும்.